ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷான் லாப். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, கர்ண பேர்ட்ஸ் வந்து எப்படி குவாலிட்டி பார்த்து எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். குவாலிட்டி நம்ம எப்படி இதில் வந்து நம்ம பார்த்து எடுக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து பேர்டு வந்து நிற்கிற ஸ்டைல்லே நம்மளுக்கு தெரியும். பேர்டு வந்து ஒரு நல்ல நெஞ்சு நிமித்திட்டு கம்பீரமாக நிற்கும் பேர்டு. அப்படி நிற்கும்போது நம்ம வந்து ஹவர்ஸ் என்ன பண்ணும், பேர்டு அடி எப்படி இருக்குன்றது வந்து நம்ம அப்படியே கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா எல்லா பேர்ட்ஸும் நம்ம வந்து எடுத்து பறக்க விட்டு அதை அடி பார்த்து எடுக்கணும்னா அது டைம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. மோஸ்ட்லி அப்படி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பேர்டோடைய ஐசன் முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஐசன் வந்து வெள்ளிக்கண்ணில் இருக்கணும், இல்லைன்னா மணல் கண்ணில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பேர்டு வந்து நல்லா ஒரு 50% குவாலிட்டியில் இருக்குன்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேர்டு வந்து ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷனு, அந்த பறக்கிற அந்த சவுண்டு டப்னு ஒரு சவுண்டு வரும். பேர்டு நல்லா பறக்கும்போது, ஒரு ஹெல்த்தியான பேர்டு வந்து பறக்கும்போது அந்த சவுண்டு உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். அது பறக்கும்போது அந்த ஸ்டைல்லே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து நல்லா அடி இருக்கிற பேர்டா இல்லையா அப்படின்னு. அதில் நம்ம வந்து ஒரு 20% கெஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேர்டு வந்து பிடிச்சி பார்க்கும்போது லைட் வெயிட்டாக இருக்கணும். பேர்டு ரொம்ப ஹெவி வெயிட்டில் இருந்துச்சுன்னா பேர்டு வந்து அடி திரும்பாது. நம்ம ப்ரீடிங் புறா எடுத்துகிட்டு வரும்போது அந்த புறா அடியே இல்லைனாலும் அந்த வர பட்டாங்க வந்து அடி இருக்கும் கன்ஃபார்மாக. நம்ம பட்டாங்களை வந்து அடி பார்த்துடலாம். அதில் வந்து சிக்ஸ் எடுத்து நம்ம எடுத்து ஓட்டி பார்த்தோன்னா 2-3 கல் வரும்போது அந்த பேர்டை வந்து ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ப்ரீடிங் புறாவை எடுக்கும்போது நம்ம ஒரு சில புறா அடிக்கும், ஒரு சில புறா அடிக்காது. பட் அதில் வந்து பட்டா எடுத்து நம்ம ஓட்டி பார்க்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இந்த பேர்டு அடிக்குமா இல்லையான்னு. அப்புறம் குவாலிட்டி வந்து நம்ம ஃபேன்சியர்கிட்ட எடுக்கும்போது தான் அந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் போய் பெட் ஷாப்பில் எடுத்தீங்கன்னா டம் குவாலிட்டி தான் கிடைக்கும். எப்படி பேர்டை வந்து எடுக்கணும்னா ஃபேன்சியர்கிட்ட போயிட்டு நீங்கள் பார்க்கணும் பேர்டு எப்படி இருக்குது, என்ன இருக்குன்னு. கர்ணப்புறம் மட்டும் வச்சுருக்காங்களா, இல்லை தவடா, இல்லை அந்த மாதிரி ஏன்னா கலந்து வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா பேர்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கர்ணப்புறா மட்டும் வச்சுருவங்ககிட்ட நீங்கள் பார்த்து எடுக்கணும். கர்ணப்புறாவை எடுத்துகிட்டு கூட ப்ரீடிங் பேரை நீங்கள் 2-3 செட்டு ஓட்டி பார்த்துட்டு அடி இல்லைன்னா திருப்பி அவங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் ஃபேன்சியர். அந்த மாதிரி ஃபேன்சியர்கிட்ட தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம வந்து ஒரு 7-8 வருஷம் பேர்டு வளர்க்குறோம். யாராவது பேர்டு வந்து நம்ம பேர்டு சரியில்லைன்னு சொன்னாலும் நம்ம கன்ஃபார்மாக பேர்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். ஏன்னா வாங்கிட்டு போகிறவங்களுடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்மளுக்கு வேணும். புறா வந்து நம்ம சேல்ஸ்க்காக மட்டும் இல்லை, நம்ம ஹாப்பினஸ்க்காக தான் வளர்க்குறோம். அந்த ஹாப்பினஸ்ஸாக அந்த புறா இல்லைன்னா அந்த புறா எதுக்கு? திருப்பி கொடுத்து நம்ம பேர்டை வந்து நீங்கள் வேறு மாற்றிக்கலாம். நம்ம பேர்டு வந்து ப்ரைஸ் வந்து எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க. நம்மக்கிட்ட வந்து 1000லேருந்து 1500க்குள்ளே தான் நம்மக்கிட்ட இருக்க எல்லா பேர்ட்ஸும் மோஸ்ட்லி நம்ம கொடுக்கறது. அதுக்கு மேலே நம்மக்கிட்ட ப்ரைஸ் ரேஞ்ச் இல்லை. மோஸ்ட்லி நம்ம கொடுக்க மாட்டோம் அவ்வளோ ரேஞ்சு.